ஹலோ ஹாய் திஸ் இஸ் சுரேஷ் ஜித்து அண்ட் யூர் வாட்சிங் மீ ஆன் ஜித்து ஜேர்னிஸ் யூடியூப் சேனல். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரிப்புங்க. இப்போ நான் ஆன் த வே டு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். தாம்பரத்துலேருந்து சேலம் போகிறோம் ட்ரெயினில். அங்கேருந்து எங்கே போகிறோன்றதை நான் அங்கே வந்து அப்டேட் பண்ணேன், சரிங்களா? இப்போது நம்ம ரேப்பிடோ புக் பண்ணியிருக்கோம். பைக் வருது. பைக்லேருந்து வேளச்சேரியிலேருந்து தாம்பரம் போகிறோம். தாம்பரத்துலேருந்து சேலம் போகிறோம். நான் நடுவில் பார்த்தீங்கன்னா வண்டி ராப்பிடோ பைக்கில் போயிட்டுருந்தோம். ஸோ ராப்பிடோ பைக்கில் மட்டும் போகும்போது வண்டி என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ வெரி டிஃபிகல்ட் டெசிஷன். 12:30க்கு நம்மளுக்கு ட்ரெயினுங்க. சேலம் சென்னையிலேருந்து சேலம் போகிறது 12:30க்கு ட்ரெயின். இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 11:30 தான் ஆகுது. 1 hour ப்ரையராக தான் கிளம்பியிருக்கோம். ஸோ அந்த வேலை இந்த மாதிரி எதாவது ப்ராப்ளம் வந்தால் ஏதாவது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. சரி பார்ப்போம். பாருங்க, இதுதான் நம்ம ஆள். போம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம இப்போ தாம்பரத்துலேருந்து உள்ளே போய் நம்மளுடைய ட்ரெயின் போகும், சரிங்களா? டைம் வந்து 12 hour போகுதுங்க, சரிங்களா? நம்மளோட ட்ரெயின் வந்து 12:36க்கு. நம்மளோட ட்ரெயின் சேலம் போகிற ட்ரெயினுங்க. நம்ம இப்போ ஓகே, நடை மேடைக்கு செல்லும் வழி வே டு பிளாட்ஃபார்ம் 8 இந்த சைடு, சென்னை டுவர்ட்ஸ் சென்னை பீச் ஸ்டேஷன் ரைட்டு. இப்போ இது நம்ம லெஃப்டில் போகணுமா? ஓகே, அங்கே தான் இருக்குது. வேற நல்லா பேசினா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது ஊருக்கே தெரியும். பிளாட்ஃபார்ம் தான் நம்மளுடைய சென்னை டு சேலம். போதாங்க, நிப்பாட்டுங்க. Chennai Egmore, Tiruchirappalli, Rockport Superfast Express will arrive shortly on platform number 8. பயணிகள் கவனத்தில். ஓகே, இப்போ நம்ம சென்னையிலேருந்து சேலம் போகிறோம். சேலத்துலேருந்து ஒன்று ராசிபுரம் போயிட்டு அங்கேருந்து கொல்லிமலை பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா எக்மோர்லேருந்து 10:30 ட்ரெயின் வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து 12:30க்கு வந்து வர 12:30 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே தாம்பரத்தில் போடுது. ஸோ இங்கேருந்து மார்னிங் 6 o'clock வந்து சேலம் போய் சேரணும். சேலத்துலேருந்து 4:30 to 9:30க்குள்ளே ஏதாவது ஒரு பஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கொல்லிமலைக்கு. நம்ம அங்கே போய் தான் விசாரிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அங்கே போய் பார்ப்போம், ஓகேங்களா? சேலம் டவுன் வந்திருக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப் நம்மளது சேலம். ஓகே, நைட்டு 12 மணிக்கு ஆரம்பித்த நம்மளுடைய பயணம் காலைல 6 o'clock சேலம் டவுன் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் நம்ம சேலத்தில் இறங்கும். ஓகே, நம்ம அஃபிஷியலாக இப்போது சேலம் ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். ஹலோ, ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன், சேலம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோம். இப்போது நேற்று நைட்டு நம்ம கிளம்பணும் 12:30க்கு. 12:30 தாம்பரத்தில் ஏறிட்டு
நம்ம கரெக்டாக 6:30 கொஞ்சம் ரன்னிங் லேட் நினைக்கிறோம், ஒரு 10 மினிட்ஸ் லேட் போல இருக்குது. சேலம் ஜங்ஷன்கிட்ட வந்துருக்கோம். நம்ம வெளியில் டீ சாப்பிட்டு பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு நம்ம கொல்லிமலை இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு நாளைக்கு இதே இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு 2 நாள் பைக்கில் என்னங்க இது ஜங்ஷனு சேலம் பஸ் ஸ்டாண்டு, நியூ சேலம் பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குது பாருங்க. இன்னும் இவ்வளோ டிராஃபிக்கு, ஏர்லி மார்னிங் 6:30 இவ்வளோ டிராஃபிக்கா? நம்ம ஆட்டோவில் போயிட்டுருக்கோங்க பைக் ரெண்ட் எடுக்கிறதுக்கு. சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்தில் ஒரு பைக் ரெண்டல் ஷாப்புக்கு வந்திருக்கோம். இப்போது இங்கேருந்து 2 hours 15 minutesக்கு கொல்லி ஹில்ஸ் காட்டுது. நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக கொல்லி ஹில்ஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். 11 o'clock இங்கேருந்து கிளம்புனா 8, 9, 9:30 மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம மேலே கொல்லி ஹில்ஸ் ரீச் பண்ணலாம். அங்கேருந்து என்னென்னலாம் பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் முடிஞ்சவரை இங்கே ரிட்டர்ன் ஆகி இங்கே ஹால்ட் ஆகிட்டு நாளைக்கு மார்னிங் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக இங்கேருந்து ஏற்காடு ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஏர்லி மார்னிங் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம போய் மேலே போய் ரீச் ஆகிட்டு அங்கே எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லுவோம். சரிங்களா?